என்ன மட்டும் வாங்கிட்டு இஞ்சி வாங்கிட்டு வந்தாங்களாக்கா பசங்க? அரைச்சாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். 7 கிலோ கேசரி நம்ம அன்பின் விருந்து, நம்முடைய அன்பின் விருந்து, சமத்துவ அன்பின் விருந்துக்காக நாம் ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால அருமையா வந்திருக்குது, இறக்கி வச்சிருக்கோம். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. இங்க நம்முடைய சமத்துவ அன்பின் விருந்துக்கு 3 kg வந்துட்டு நம்ம சோயா மசாலா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது ஆயிட்டு இருக்குது கர்த்தருடைய கிருபையில. 3 kg இது வெஜிடேரியன் மக்களுக்கு. நம்ம 50 கிலோ சிக்கனுக்கு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். வெங்காயம் வணங்கி வருது, மசாலா எல்லாம் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி போட்டுட்ருக்குறோம். ஸோ 50 கிலோ சிக்கனுங்க, 50 கிலோக்கு தேவையான அளவு எடுத்திருக்கோம். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. 50 கிலோ சிக்கனு கழுவிட்டு இருக்கிறாங்க, சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கிளீனாக வாஷ் பண்ணி கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்க. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. சிக்கன் கிரேவிக்கு நம்ம பேக் டு சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவியில் இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸ் அந்த ஒரு மிக்சர் உள்ளே மிக்ஸ் பண்ணோம். கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம் நம்ம சிக்கன் கிரேவிக்கு. அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம், ஏன்னா நம்ம போட்டிருக்க எல்லா பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடணும்ல, அதனால் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா கருவேப்பிலை லீவ்ஸ் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். மிக்சிங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தது வினோத் பிரதர், நம்ம சர்ச் மெம்பர் ஒருத்தவங்க. சிக்கன் கிரேவிக்கான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிட்டாங்க. நம்ம இப்போ கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணோம். இந்த சிக்கன் மசாலா டேஸ்ட் நல்லா பண்ணுறதுனால சிக்கன் மசாலா ஃபைனல் டச்சப் மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டோம். இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா சோயா ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. சோயா நாங்கள் 2 பேட்சாக பிரித்து சோயா ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் வெஜ் பீப்புள்ஸ்க்காக. சிக்கன்லாம் போட்டுட்டு மிக்சிங் போயிட்டுருக்கு, ஏன்னா அடியில் இருக்க சிக்கன்லாம் நம்ம திருப்பி உள்ளனா அடி பிடிச்சிரும். அதனால் கீழே இருக்க சிக்கன்லாம் மேலே ஏற்றிட்டு வெந்துடுச்சான்னு சொல்லி நம்ம லாங் டைம் விட்டு தான் பார்த்தோம். வீடியோ டைம் லேப்ஸில் இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு மூவிங் மாதிரி இருக்கும். ஆஃப்டர் லாங் டைம் விட்டு பார்த்தோம், நல்லா கொதிச்சு வந்துருந்துச்சு நம்மளோட சிக்கன் கிரேவி. ஸோ சிக்கன் கிரேவி ஒரு சைடு கொதிச்ச சைடில் இன்னொரு சைடு நம்ம கீ ரைஸ்க்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஆரம்பிச்சிட்டோம். கீ ரைஸ்க்கு பாயில் கீ தண்ணியெலாம் பாயில் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு சைடு ரைஸ் எல்லாம் அளவெடுத்து, நான் 2 சைடாக வைக்க போகிறோம் 25 அதனால் அதெல்லாம் அளவெடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், மற்றவங்க எல்லோரும் சமையல் மெம்பர்ஸ்லாம் வாஷ் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ லாஸ்ட் ஃபைனல் டச் கொஞ்சம் நல்லா பாயில் பண்ண விட்டுட்டோம்னா நம்மளுக்கு சிக்கன் கிரேவி ரெடி கைஸ். அதை டேஸ்ட்டில் நம்ம சபை மக்கள் எல்லோரும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா நாங்கள் ஹைஜீனாக தான் நாங்கள் பண்ணோம். எல்லாமே செப்பரேட் டிஸ்போசபிள் ஸ்பூன்ஸ் வச்சு தான் நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஒரே ஸ்பூனில் எல்லாம் அன்ஹைஜீனிக்காக நாங்கள் எதுவும் பண்ணலை. முதல்ல கீ ரைஸ் செய்கிறதுக்கான பொருட்கள், அதாவது ஆயில் ஊற்றுனாங்க, 5 லிட்டர் ஆயில் ஊற்றுனாங்க. அப்புறம் வனஸ்பதி ஊற்றுனாங்க. வனஸ்பதி ஹீட் ஆகிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழித்து அப்புறம் நெய் ஊற்றுனாங்க. நெய் ஊற்றிட்டு அப்புறம் எண்ணெய் ஹீட் ஆகட்டும்னு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அதற்கு வேண்டிய, அதாவது பிரியாணிக்கு வேண்டிய பொருட்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நல்லா ஹீட் பண்ண வச்சாங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அந்த மணத்தோடு வருது பாருங்கள், நல்லா சூப்பராக மணம். நாங்கள் பக்கத்தில் நின்று பார்த்ததுனால சொல்கிறோம். அதுக்காக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டாங்க, பச்சை மிளகாய் போட்டாங்க. ஹீட்டாக வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணாங்க. அதாவது ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது. அப்புறம் புதினா, கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணாங்க. ஏன்னா ரொம்ப ஆனியன் ரொம்ப ஃப்ரை ஆகிடுச்சின்னா கீ ரைஸ் நல்லா இருக்காது. அதனால்
பூ கொஞ்சமாக போட்டு இது பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா அங்கே சோயா செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஏன்னா வெஜிடபிள் சாப்பிட்றவங்களுக்கு சோயா வேணும்னு சொல்லி சோயா ரெடி பண்ணி வச்சுட்டோம். 2 பாக்ஸில் ரெடி பண்ணி வெஜிடபிள் சாப்பிட்றவங்களுக்காக சோயா ரெடி பண்ணி வச்சுட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது பார்த்தாங்க, நல்லா வதங்கினது கொஞ்சம் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும்போது தக்காளி போடுவாங்க. தக்காளி கொஞ்சம் கம்மியாக போடணும், ஏன்னா தக்காளி நிறையா போட்டு தக்காளி சாதம் மாதிரி. அதுக்கப்புறம் தயிர் ஊற்றுனாங்க. தயிர் நல்லா ஊற்றி அந்த நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் நேரம் தம் போடுற மாதிரி பண்ணுவாங்க. அது நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாங்க. அது நல்லா வதங்கி வருது அப்படியே கிரேவியாக வர அளவுக்கு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க விட்டு அந்த இஞ்சி பேஸ்ட்டு வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டாங்க. கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் தண்ணி அளந்து வச்சு எத்தனை கப் போடணுமோ அந்த தண்ணி அளவு, கொதிக்கிற தண்ணி அதாவது சுட வச்சுட்டாங்க. ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் பாயில் ஆகும்னு சொல்லி வெதுன்னு தண்ணி வச்சு அதை அளந்து தண்ணி ஊற்றுனாங்க. தண்ணி ஊற்றி அப்படியே நல்லா கொதிக்க வச்சாங்க. தண்ணி நல்லா கொதித்து அப்படியே வரும்போது உப்பு அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. உப்பெல்லாம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நல்லா பார்த்துக்கணும். பாயில் பண்ணதுக்கப்புறம் அரிசியும் போட்டுட்டாங்க. அரிசியும் போட்டு மூடி வச்சுட்டாங்க. அப்படியே கிண்டி விட்டு நல்லா மூடிட்டாங்க. அப்படியே நல்லா கொஞ்சம் தம் ஆகணும்னு சொல்லி அப்படியே மூடி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் கடைசியாக எப்படி ஆச்சுன்னு பார்த்து நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். தேங்க்யூ. சரி, ரெடியாகி நம்ம அன்பின் விருந்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெளில நம்ம பந்தல் போட்டிருந்ததில் அன்பின் விருந்து நடந்துச்சு. கைஸ், இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஈவெண்ட் எங்கள் சர்ச்சில் நடந்துச்சுன்னா நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப். Thank you and tata, bye bye, see you in next videos.